நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்படி வாழ்றாங்கன்னு எனக்கு தெரியாமலே போயிடும். ஒருவேளை நான் இங்க இருந்தப்ப இருந்ததை விட அதிகமா சந்தோஷமாவும் வசதியாவும் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வருங்கிறத உறுதிப்படுத்திக்காம எப்படி நான் அவங்கள விட்டுட்டு போக முடியும்? அதுக்கான முயற்சிகளை தான் நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னோட ஆபரேஷன் முடிஞ்சு சாதாரண வாழ்க்கைக்கு நீ திரும்ப வந்ததுக்கு அப்புறம் இப்ப நீ சொல்ற எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சிரும். அது வரைக்கும் யார்கிட்டயும் பிரச்சனை பண்ணாம வாழ்ற வழிய பாரு. அப்படி காத்திருக்கிறதுக்கான ஆயுசு இப்ப என் கையில இல்ல. என் ஆயுசு முடியறதுக்கு முன்னாடி என் குடும்பத்துக்கு தேவையானதை நான் கண்டிப்பா பண்ணணும். இப்பவே லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் டைம் இல்ல. இதுக்கப்புறம் நீங்க இருந்தா இன்னும் பிரச்சனை தான் வரும். மாமா வந்த உடனே நீ வந்து போனேன்னு சொல்ற. இனி நீங்க வர வேண்டாம். நான் அவரை கூட்டிட்டு உன் வீட்டுக்கு வரேன். நீயும் பாலாவும் சொல்ல வர எல்லாத்தையும் நாங்க கேக்குறோம். நீ இப்ப பாலா கிட்ட எந்த அளவுக்கு பாசமா இருக்கேன்னு தெரியும். அவளோட அம்மா, அதாவது நான் உன் காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். நீ இப்ப கிளம்பு. நாங்க உன்னோட வீட்டுக்கு வரோம். இதுக்கு முன்னாடி யாரோட பிரச்சனையும் என்ன பாதிக்கவே இல்லை. அவங்க சொன்ன எதுவும் என் மனசை தொட்டதே கிடையாது. ஆசைப்பட்டதையெல்லாம் வாண்டடா புடுங்கி வச்சிருந்த நான் இப்ப இவ்வளவு அமைதியா இருக்குன்னு அதுக்கு காரணம் என்னோட இந்த மாற்றம் தான். மனுஷனா மாறினதுனால அத உங்களோட வெற்றியா மட்டும் நினைக்காதீங்க. நீ இப்ப எங்க போற வேணும்? எனக்கு மனோஜ ஒரு தடவை பார்க்கணும். ஜெயா அதுக்கு ஒத்துக்க மாட்டா. கட்டில் இருந்து எந்திரிக்க முடியாத ஒரு ஆளை பாக்குறதுக்காக நான் எதுக்கு ஜெயாவோட அனுமதி வாங்குறது? வாங்கணும். அவளை ரூமுக்குள்ளே இருக்க சொல்லி நான் தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ அங்க போனா அவ கண்டபடி பேச ஆரம்பிச்சிடுவா. அப்புறம் தேவையில்லாம சண்டை தான் வரும். அதெல்லாம் மனோஜ் முன்னாடி நடக்கணுமா உனக்கு? அவரால பேச மட்டும்தான் முடியல. ஆனா எல்லாமே தெரியுது. மனோஜ் நல்லா இருக்கிறதுக்காக நீ இத பண்ண. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. இப்ப இங்க இருந்து போ. நாளை காலையில் அவங்களோட முடிவை சொல்லிடுவாங்க. அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா ரெடி பண்ணி வைங்க. இருங்க கூப்பிடுறேன். உங்களை பார்க்க தான் வந்தேன் மாமா. வீடு ரோடு பக்கம் இருக்கிறதுனால பல பேர் உதவி கேட்டு வருவாங்க. கேட்ட பூட்டி வைக்க சொன்னா எங்க இவ கேக்குறா? கேட்ட பூட்டிக்கிட்டு எப்பயும் உள்ளே இருக்க முடியாதுல்ல. உள்ள இருக்கிறவங்க வெளியே வந்துதான் ஆகணும். பிச்சைக்காரங்க அதிகமானதுனால வெளியே போகிறதுக்கும் பயமா தான் இருக்கு. நான் ஒன்னும் பிச்சை கேட்டு வரல. என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுதான் நான் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு. அதையே ஒரு சாக்கா வச்சு எங்களை மறுபடியும் கஷ்டப்படுத்த வேண்டாம். நீங்க பெத்த பொண்ணுக்கான கடமைகளை நீங்க சரியா செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கஷ்டம்லாம் வந்திருக்காது. கட்டின பொண்டாட்டி பெத்த குழந்தைங்களுக்கான கடமைய நீ சரியா செஞ்சிட்டு இருக்கல்ல, அது போதும். எதுக்காக இப்படி கோவப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க? இவர் என்ன சொல்ல வந்தாரோ அதை சொல்லிட்டு போகட்டுமே. என்ன மாதிரி அவ மேல பாசத்தை காட்டாம அவ குடும்பத்தை சேர்ந்தவங்க சில பேரு இங்க இருக்காங்க. எல்லாரையும் திருத்துறதுக்காக எனக்கு கிடைச்ச இந்த கொஞ்ச காலத்துல நான் சில கடமைகளை நிறைவேற்ற வேண்டியிருக்கு. முதல் கடமை என்னன்னா, என் பொண்டாட்டி குடும்பத்திலிருந்து அவளுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து. சொத்தா? அவளுக்கு கொடுக்க வேண்டியதுதான் வரதட்சணையா கொடுத்தாச்சே. அது உங்க பொண்ணோட கல்யாணத்துக்காக நீங்க கொடுத்தது. அதுக்கு முன்னாடி நீங்க உங்க குடும்ப சொத்தை வித்தப்போ பாலாவோட பேர்ல 5 லட்சம் ரூபாய அவளோட தேவைகளுக்காக நீங்க பேங்க்ல போட்டு வச்சிருந்தீங்கல்ல. அந்த பணத்தை பத்தி பேசுறதுக்காகத்தான் நான் இப்ப வந்தேன். அப்படி ஒரு சேமிப்பு அவ பேர்ல கிடையவே கிடையாது.
அது இருந்ததுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா அது இப்ப இல்ல. அவளுக்கு சேர வேண்டியதை அண்ணன் தம்பிக்கும் அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் எடுத்து செலவு பண்ணிட்டீங்க. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி பாலாவுக்காக எடுத்து வச்ச குடும்ப சொத்து அவளுக்கு இப்ப தேவைப்படுது. 5 லட்சம் மட்டும் இல்ல, அந்த பணத்தால நீங்களும் உங்க பசங்களும் என்னெல்லாம் லாபம் அடைஞ்சீங்களோ அதுல இருந்து ஒரு பங்கை பாலாக்கு கொடுக்கணும். உங்ககிட்ட இருந்து ஒரு நயா பைசா கூட எனக்கு பிச்சையா வேண்டாம். ஆனா பாலாக்கு வேணும். அது அவளுக்கு கண்டிப்பா கிடைக்கணும். இத பத்தி உங்க பசங்க கிட்ட பேசுறதா இருந்தா நீங்க பேசுங்க. இதுக்கப்புறம் நான் இங்க வந்து பிரச்சனை பண்ண மாட்டேன். நீங்க 2 பேரும் நாங்க குடியிருக்கிற வீட்டுக்கு வரணும். பாலா பேர்ல இருந்த அந்த 5 லட்சம் ரூபாயும் இத்தனை நாள் அதுக்கான வட்டியும் முதல் கொண்டு திரும்ப கொடுத்துடுறோங்கிற அக்ரிமெண்டோட நீங்க வரணும். நாளைக்குள்ள உங்களோட முடிவை நீங்க சொல்லணும். ரொம்பலாம் லேட் பண்ணாதீங்க. இதெல்லாம் பாலாவோட வேலை தான். அவ வந்து கேட்டா நாம கொடுக்க மாட்டோம்னு தெரிஞ்சுதான் இவனை இங்க அனுப்பி வச்சிருக்கா. அது எனக்கும் தெரியும். பாலா சொல்லாம இவனுக்கு எப்படி எல்லா விஷயமும் தெரியும்? அவதான் இவரை ஏத்தி விட்டுருப்பா. இத பத்தி கேட்கலனா சரியா இருக்காது. போனே போக மாட்டேங்குது. எந்த தைரியத்துல நீங்க அவரை தனியா போக அனுமதிக்கிறீங்க? டயாலிசிஸ் பண்றதுனாலதான் அவரால் எந்திரிச்சு நடக்க முடியுது. எப்ப வேணாலும் பாடி டவுன் ஆகும். அவர் காலை பிடிச்சு வெளியில போகாதீங்க அப்படின்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தெரியுமா? கேட்கணும்ல சித்தாரா. ஒரு வியாதி வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் அப்படிதான் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். குறிப்பா சொல்லணும்னா குழந்தைங்க மாதிரி மத்தவங்க சொல்ற பேச்செல்லாம் நம்ம கேட்கவே மாட்டோம். நாம தான் நோயாளி கிட்ட பாசத்தையும் அன்பையும் காட்டி நம்ம கூடவே அவங்களை இருக்க வைக்கணும். வீட்டுல அடைச்சு வைக்க முடியுமா என்ன? அப்படி பண்ணா அடுத்த கம்ப்ளைண்ட் வந்துடும். யாருக்கா? ஹலோ, உன்னோட எண்ணம் தான் என்ன பாலா? இங்க வந்து உன் புருஷன் பயமுறுத்திட்டா அவருக்கு பயந்து நாங்க காசை கொடுத்துருவோம்னு நினைச்சிட்டியா? தயவு செஞ்சு எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. நீ தானே அவர் இங்க அனுப்பி வச்சிருக்க. எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. நான் யாரையும் எங்கேயும் அனுப்பி வைக்கல. அப்படின்னா உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சொத்தை வித்தப்போ உன் பேர்ல பேங்க்ல போட்டு வச்சிருந்த பணத்தை பத்தி வேணுக்கு எப்படி தெரிஞ்சது? என்னாச்சு? அந்த பணத்துல உன் கல்யாணத்துக்காக 1 இருந்து 1.5 லட்சம் ரூபாய் நாங்க செலவு பண்ணிருக்கோம். வரதட்சணை கொடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் சொன்னனா? பரம்பரை சொத்துல எனக்கு சேர வேண்டிய பணம் 5 லட்சம் ரூபாவை தான் என்னுடைய ஷேரை நீங்க பேங்க்ல போட்டீங்க. அதை வச்சு உங்க 2 பசங்க நல்லா பொழைச்சுக்கிட்டாங்க. ஆனா ஏன் வாழ்க்கை தான் நாசமா போச்சு. அப்படின்னா நீ தான் அவரை கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சிருக்க, கரெக்டா? என்னோட பங்கு கேட்கறதுக்கு என் வீட்டுக்கார அனுப்ப வேண்டிய அவசியம் இல்ல. ஒருவேளை நான் அதை வாங்கி ஆகணும்னு முடிவு எடுத்துட்டேன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்து சத்தியாகிரகம் பண்ணி ஆகுது. அதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். அப்படின்னா நீ வா, வந்து வாங்கிட்டு போ. அதை விட்டுட்டு உன் புருஷன் அனுப்பி எங்களை பயமுறுத்தலான்னு நினைக்காத. என் வீட்டுக்காரர் உங்ககிட்ட வந்து பணம் கேட்டிருக்காரு அப்படின்னா எனக்கு தெரியாம தான் வந்திருக்காருன்னு நான் தான் சொல்லிட்டேன்ல. ஒருவேளை நீயும் அவர் இங்க வந்து சத்தியாகிரகம் பண்ணா கூட உங்களுக்கு ஒரு நயா பைசா கூட கிடைக்காது. தேவையில்லாம அதிகாரம் பண்ணா நான் இந்த மாதிரி ஒருத்தைய பெத்துக்கலன்னு சொல்லிடுவேன். உன் கூட இருந்து உனக்கு உதவி பண்ண முடியலங்கிற வருத்தம் இருந்தாலும் உன்னுடைய நிலைமையை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ அதுவும் இல்ல. இதுக்கப்புறம் நீயும் உன் புருஷனும் பணத்தை கேட்டு இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா பாலாங்கிற ஒரு பொண்ணு எங்களுக்கு இல்லவே இல்லைன்னு சொல்ல வேண்டி வரும். அப்படி ஒரு முடிவை தயவு செஞ்சு என்ன எடுக்க வச்சிடாத.
பாலாக்கா 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 என்னாச்சு? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கக்கா. எங்க அம்மா வீட்டுக்கு போய் என் வீட்டுக்கார் பணம் சம்மந்தப்பட்ட விஷயமா பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்காராம். அது அவங்க கொடுக்க வேண்டிய பணம் தானே? நானும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு என்ன இருந்தாலும் எனக்கு அது போதும். ஒரு நயா பைசா கிடைக்கலனா கூட எனக்கு அது சந்தோஷம்தான். இப்போ அந்த பணத்தை சாக்கா வச்சு எனக்கும் அந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் பணம் கேட்டு போனா பாலாங்கிற பொண்ணு உங்களுக்கு இல்லை அப்படின்னு முடிவெடுத்துருவாங்களாம். இந்த நேரத்துல மனசளவுல என் கூட இருக்க வேண்டிய என் அம்மா தான் அப்படி சொன்னாங்க. சொந்த பந்தனா இவ்வளவுதானா? வேணு உங்களை தேடிட்டு வந்தாரு, இப்பதான் இங்கிருந்து போனாருன்னு நான் ஸ்டாண்டுக்கு போனதுக்கு அப்புறம் சுகுமார் அண்ணன் என்கிட்ட சொன்னாரு. எனக்கு உங்க வீடு தெரியாத சிவபிரசாத், அதனாலதான். என்னாச்சு? எது முக்கியமான விஷயமா என்ன? ஏன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீ நடக்க போறதெல்லாம் அவசரமான வேலை தானே சிவா. வாங்க, அப்படி நிழல்ல உட்காந்து பேசலாம். என்ன பாக்குறதுக்காக மட்டும்தான் வந்தீங்களா? ஒரு 1-2 இடத்துக்கு போக தான் கிளம்பி வந்தேன். அதுல முதல் வேலை நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த வேலையா உங்களை பார்க்கலான்னு தான் நான் இங்க வந்தேன். இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்ச 2 பேர்ல ஒருத்தர் நீங்க தான் சிவபிரசாத். இன்னொருத்தர் ஜங்ஷன்ல கடை வச்சிருக்கிற கிருஷ்ணா அண்ணா. 500-1000 கொடுத்து கிருஷ்ணா அண்ணா உதவி பண்ணுவாரே தவிர வேற எந்த விஷயத்திலையும் அவரை இன்வால்வ் பண்றதுக்கு முடியாது. இப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படுதா என்ன? கண்டிப்பா தேவைப்படுது. ஆனா 10,000-15,000 கிடைச்ச பிரயோஜனம் இல்லை. பாலாவும் என் பசங்களும் ஒரு பாதுகாப்பான இடத்துல தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். இப்போ குடியிருக்க வீட்டுக்கு என்ன பிரச்சனை? வாடகை சம்பந்தப்பட்ட விஷயம்னா நம்ம அதுக்கு ஒரு முடிவு எடுத்துடலாம். வேற யாரும் வந்து உதவி பண்ணாம மாசம் யாராவது வந்து வாடகைக்கு கை நீட்டாம சொந்தமா ஒரு வீடு வேணும். சொந்தமான வீடுனா? பாலாவுக்கும் பசங்களுக்காகவும் சொந்த வீடு வாங்கி கொடுக்கணும். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 10-20 லட்சமாவது ஆகுமே. அவ்வளோ பணத்தை எங்க இருந்து ரெடி பண்ண முடியும்? அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களால முடியுமான்னு பாக்குறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் கோவால என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாங்கிற பிளான்ல இருக்கேன். இந்த நேரத்தில் என்னால் 1 லட்ச ரூபா தான் ரெடி பண்ண முடியும். அதுக்கு மேலே என்னால் ரெடி பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். சிவபிரசாத், உங்களுக்கு தெரிஞ்சு யாருக்கிட்டையாவது இருந்து வட்டிக்கு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 20 லட்ச ரூபா வட்டிக்கா? சும்மா கொடுக்க வேண்டாம். எங்க பரம்பரை சொத்தை அடமானம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பணம் கொடுக்குற ஆளுக்கு நான் எழுதி கொடுத்துட்றேன். இப்ப இருக்கிற விலையை அனுசரிச்சு அதை வித்தா ஒரு 50 லட்சமாவது கிடைக்கும். அப்படின்னா அந்த இடத்த வாங்குறதுக்கு நாளை பிடிச்சா போதும்ல? அப்படி பண்ண ஒரு நல்ல வீட்டையும் வாங்கலாம், ஆப்ரேஷனுக்கான பணமும் கிடைச்சிடும். சேல்ஸ் உடனே ஆகாது இல்லையா? ஆனா பணத்துக்காக மாசக்கணக்கில் வெயிட் பண்ணவும் முடியாது. வேணும், முதல்ல உங்க ஆப்ரேஷன் நடக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம மற்ற வேலைகளை பார்த்துக்கலாம். அதெல்லாம் வேண்டாம். சொந்தமா ஒரு வீடு, அது பாலாவோட கனவு. அவளோட கனவை நான் நினைவாக்கணும். எனக்கு உதவி பண்றதுக்கு உங்களால முடியுமா சிவபிரசாத்? நான் கண்டிப்பா முயற்சி பண்ணி பார்க்கறேன். எப்படியாவது இதை முடிச்சாகணும். அது மட்டும்தான் இப்ப எனக்கு இருக்கிற ஆசையே. அவங்க குடியிருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வீடு வேணும். சிவபிரசாத், கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. உங்களை தான் நான் நம்பி இருக்கேன். வேணும், வீட்டுக்கு தானே போறீங்க? நான் உங்களை டிராப் பண்றேன். நடக்கணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் நடக்கணும். நான் சொன்ன விஷயத்தை
நீங்க மறந்துடாதீங்க. ஆபரேஷன் செலவுக்காக வேணும்னா உங்க அம்மாவோட வீட்டுக்கு போய் பணத்தை கேட்டிருப்பாரு போல. அதுக்காக உங்க அம்மா உங்களை ஃபோன் பண்ணி திட்டிட்டாங்கன்னு சொல்லி நீங்க வேணும்னா வரும்போது கோவத்தை காட்டாதீங்கக்கா. அவங்க கிட்ட உதவி கேட்டு என் வீட்டுக்காரங்கெல்லாம் போக மாட்டார். இப்ப கூட அவரு பணத்தை கொடுத்து உதவி பண்ணுங்கன்னு கேட்டிருக்க மாட்டாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னுடைய பேர்ல என்னோட ஃபேமிலி பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருந்த விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர் அங்க போயிருக்காரு. வீட்டுக்கு போன உடனே அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்தது என்னமோ உண்மைதான். அப்படி இல்லைன்னா அம்மா இந்த அளவுக்கு கோவப்பட்டு பேச மாட்டாங்க. உங்க அம்மா பேசினதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. பணத்துக்கான கணக்கையோ இல்ல சொத்தோட பங்கையோ கேட்டு நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். வேணும்னா அவரோட ஆரோக்கியத்தை பத்தி யோசிச்சா மட்டும் போதும். சரி, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு வரமாட்டியா? இங்க தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு பயமும் வேண்டாம், நான் வரேன். ஆ, சித்தாரா, என்ன கிளம்பிட்டியாமா? நான் தேடி வந்த ஆள் வீட்ல இல்லாததுனால நான் இருந்த என்ன பிரயோஜனம்? நான் பாலாவோட அப்பாவை பார்க்க போயிருந்தேன். வேணும்னா ஆஹா. நல்லா ஆரோக்கியமா இருக்க ஆளுங்க கூட இந்த வெயில்ல மயங்கி மயங்கி விழுந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வெளியே போலாமா? வீட்டில இருந்து சும்மா படுத்து கிடக்கும்போது இருக்கிற ஆரோக்கியமும் நம்மளை விட்டு போயிடுமே தவிர வேற எந்த பிரயோஜனமும் இல்லை. என் 2 காலையும் எந்திரிச்சு நிக்கிற அளவுக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் மற்றவங்களை பார்க்கறதுக்காக நடந்தே போகணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். உங்க 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். நான் வாழ்ந்த வாழ்க்கையால தான் இப்போ என் உடம்பு ரொம்ப கெட்டு போய் ஆரோக்கியமே இல்லாம போயிடுச்சு. அளவுக்கு அதிகமா தண்ணி அடிச்சிருக்கேன், கட்டுப்பாடு இல்லாம சாப்பிட்ருக்கேன், அப்புறம் எந்த உடற்பயிற்சியும் இல்லாம தூங்கி இருக்கேன். அந்த எல்லா பழக்கத்தையும் இப்ப நான் மாத்திட்டேன். இதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணதும் நீங்க புது ஆளா மாறிடுவீங்க. அதுக்கு உங்களுக்கு இப்ப ஓய்வு தான் தேவை. ஓய்வு அப்படிங்கிறது தூக்கம் மட்டும் கிடையாது. மனசுக்கும் உடம்புக்கும் ஸ்ட்ரெயின் கொடுக்காத மாதிரி நீங்க வாழணும். உங்க மேல இருக்க பாசத்தால தான் பாலாக்கா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு இனிமே தனியா எங்கேயும் போகாதீங்க. உடம்பு டயர்ட் ஆயிடுச்சுன்னா மயக்கம் வந்துடும். இதுக்கப்புறமும் அக்காவையும் குழந்தைங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க. போயிட்டு வரேன்க்கா. எங்க அம்மா வீட்டுக்கு போறத பத்தி நீங்க ஏன் சொல்லவே இல்ல? சொன்னா அங்க போறதுக்கு நீ சம்மதிக்க மாட்டேன்னு தெரியும். நீங்க போன விஷயத்த சாதிச்சிட்டீங்களா என்ன? என் பொண்டாட்டி பேர்ல பேங்க்ல இருந்த அந்த பணத்துக்கு 12 வருஷத்துக்கும் சேர்த்து வட்டி முதலுமா நீங்க திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். அதை கொடுக்கறதுக்கு அவங்க கடமைப்பட்டிருக்காங்க. கிடைக்கும்.
நான் அதை வாங்கியே தீருவேன். ஆபரேஷனுக்கு தேவைப்படுற பணத்துக்காக தான் ஒரு தடவை போய் அவமானப்பட்டுட்டு வந்த வீட்டுக்கு பொண்டாட்டியோட சொத்தை கேட்கறதுக்காக போனீங்களா? அன்னைக்கு நான் ஏன் போனேன்னா என் உயிரை காப்பாத்துங்கன்னு உதவி கேட்க தான் போனேன். இப்ப போனது உன்னோட சொத்தை கேட்டு வாங்கறதுக்காக. அதை தவிர எனக்கு இன்னும் வரதட்சணை வேணும்னு கேட்டோ குடும்ப செலவுக்காகவோ இல்லை. என்னோட உயிரை பத்தி எனக்கு இப்ப துளியும் கவலை இல்லை. ஆபரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. வந்த எல்லா பிரச்சனையுமே தைரியமா ஃபேஸ் பண்ண எனக்கு இப்போ என் புருஷன் என்ன முடிவெடுத்து வச்சிருக்காருன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற உரிமை இல்லையா என்ன? பாலா, நான் சில விஷயங்களை நடத்தி காட்டுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது அது என்னோட கடமையில ஒண்ணுதான். அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் வர வேண்டாம். கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் எப்பவுமே தேவைப்படாத என்னுடைய பங்கை கேட்டு வாங்குறதுக்காக இப்ப எதுக்காக போனீங்கன்னு நீங்க என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். நீ எதுக்காக பாலா தேவையில்லாம அடம் பிடிச்சிட்டு இருக்க? இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வீட்டுக்கு போனீங்க, சத்தம் போட்டோ இல்ல சண்டை போட்டோ ஏன் பங்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நான் தான் உங்களை அனுப்பி வச்சேன்னு என்னுடைய ஃபேமிலி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா கால் பண்ணி ரொம்ப கோவப்பட்டாங்க. பேசுனது உங்க அம்மா தான் நினைச்சு அவங்கள மன்னிச்சு விட்டுரு. உனக்கு கிடைக்க வேண்டியது நம்ம கேட்காம விட்டுட்டோம்னா அது கிடைக்காமலே போயிடும். நாளைக்கு நான் என் வீட்டுக்கு போவேன். இது வரைக்கும் நான் நடந்துகிட்ட மாதிரி நீ நடந்துக்க மாட்டேன். உனக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் என் வீட்டில இருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமா ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் திரும்பி வருவேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.